கார்த்திகை தீபம் சீரியல் February 4 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. கார்த்திக் தீபா 2 பேருமே ஆனந்த ஒரு பொண்ணோட சேர்த்து வச்சு பார்க்குறாங்க. என்ன சார் இது, இவர் போய் இப்படி மீனாட்சி அக்காவுக்கு துரோகம் பண்ணுறாரே அப்படின்னு தீபா சொல்லவும், பார்க்குறத வச்சு எதையும் முடிவு பண்ணிடக்கூடாதுங்க. ஒருவேளை அவங்க ஆனந்த் அண்ணாவோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், வாங்க ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கார் பின்னாடியே கார்த்தியும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கூடவே தீபாவும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிராமி தீபாவுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க விளக்கு போடுறதுக்காக. ஆனால் தீபாவோட ஃபோனை ஐஸ்வர்யா தீபாக்கே தெரியாமல் எடுத்து வச்சுருக்காங்க. என்ன இவ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா, நம்ம கார்த்திக் ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தியோட நம்பரும் நாட் ரீச்சபிள்னு வரவும் அபிராமி பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. கோவிலேருந்து தீபா மேலே செம்ம கடுப்பில் அங்கேருந்து கிளம்பி வராங்க அபிராமி. கொஞ்ச தூரம் போனதுமே ஆனந்தோ அவர் கூட இருந்த பொண்ணு 2 பேரும் சேர்ந்து வேற ஒரு வழியில் கட்டாயி போயிடுறாங்க. கார்த்தி பாதி வழியிலேயே ஃபாலோ பண்ண முடியாமல் அப்படியே ஸ்டக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் ஐஸ்வர்யா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அபிராமி வர்ற வேகத்தை பார்த்து அத்தை செம்ம கோவத்தில் இருக்காங்க தீபா மேலே. கண்டிப்பாக நம்ம நினச்சபடி தான் நடந்திருக்கும் போல அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சு சந்தோஷப்பட்டுருக்காங்க. அபிராமி வேகமாக வந்து ஐஸ்வர்யா கிட்ட தீபா வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. பின்னாடியே கார்த்தி தீபா 2 பேரும் வராங்க. கார்த்தி மேலே ரூமுக்கு போயிடுறாங்க. தீபா மட்டும் அங்கே நின்றுட்டுருக்கவும், தீபா எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, இதோக்கா போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகை அங்கேயே வச்சுட்டு போகிறாங்க தீபா போய் காஃபி போட்டு வர கேப்பில் ஐஸ்வர்யா உடனே தீபாவோட மொபைலை அவங்களோட ஹேண்ட்பேக்குள்ளே வச்சிடுறாங்க தீபாவுக்கு தெரியாமையே. தீபாவும் வந்து காஃபி கொடுத்துட்டு சரிக்கா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை உன்னை அத்தை வந்து பார்க்க சொன்னாங்க, அவங்க கார்டனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, சரின்னு சொல்லிட்டு தீபாவும் நேராக அபிராமியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அத்தை என்னை வர சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு தீபா அபிராமிகிட்ட கேட்கவும், நான் ஏன் வர சொன்னேன்னு உனக்கு தெரியாதா, நம்ம குடும்ப நல்லதுக்காக ஜோசியர் 12 வாரம் விளக்கு போட சொன்னார், ஞாபகம் இருக்குல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட உன்னால் பார்த்து பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படி நீ இந்த வீட்டு மருமகளாக முடியும், உனக்கு கார்த்தி மட்டும்தான் வேணும், நீ உன் புருஷன் கூட எங்கே வேணாலும் சுற்றிக்கமா, நான் அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு சின்ன வேலையை கூட உன்னால் கரெக்டாக செய்ய முடியாதா, நான் எவ்வளோ நேரம் கோவிலில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, உனக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு அபிராமி திட்டவும், அத்தை நான் ஃபோனை இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேங்கிறாங்க தீபா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஐஸ்வர்யா வேணும்னே தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. பேக்கில் இருக்கிற மொபைல் ரிங் ஆகவும், இப்போ எப்படி ஃபோன் வந்துச்சுங்கிறாங்க அபிராமி. அத்தை எனக்கு நிஜமாக தெரியல அத்தை, ஃபோன் எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தீபா சொல்லவும், உனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, மேலே மேலே போய் சொல்லிக்கிட்டே இருக்காத, என் கண்ணு முன்னாடியே நிற்காத, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு அபிராமி திட்டவும், தீபா வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வேகமாக கோயில் நட சாத்துறதுக்குள்ளே போய் விளக்கு போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வழி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கிட்டையா லிஃப்ட் கேட்டு பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொன்னதால் தீபா நடந்தே கோயிலுக்கு வந்துடுறாங்க. கரெக்டாக கோவில் க்ளோஸ் பண்ண போகிற நேரத்தில் பூசாரிக்கிட்ட போய், ப்ளீஸ் சாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, விளக்கு போடணும், 5 நிமிஷத்தில் விளக்கு போட்டு முடிச்சிடுறேன் அப்படின்னு தீபா அவர்கிட்ட கேட்கவும், சரி நீங்கள் போய் விளக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தீபா வெளியே போய் பார்க்குறாங்க. கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக உள்ளே வந்து நின்று, முருகா ஏன் என்னை இப்படி சோதிக்கிற, நான் என்ன விஷயத்துக்காக ஃபோன் எடுக்காமல் இருந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நான் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தேங்கிறதும் உனக்கு தெரியும், அப்புறம் ஏன் என்னை சோதிக்கிற அப்படின்னு தீபா முருகன்கிட்ட வேண்டிகிட்ருக்கவும், பின்னாடி திரும்பி பார்க்க அங்கே அபிராமி வச்சுட்டு போன பூஜை கூட அப்படியே இருக்குது. அதில் இருக்கிற விளக்கு எடுத்துக்கிறாங்க தீபா. யாரோ எனக்காகவே வச்சுட்டு போன மாதிரியே இருக்கே, இது போதும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த 2 விளக்கையும் எடுத்து நெய் ஊற்றி விளக்கு போடுறாங்க தீபா. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரொம்ப நன்றி முருகா, தண்டிக்கிறதா இருந்தால் என்ன கூட தண்டிச்சுக்கோ, ஆனால் என் குடும்பத்தை தண்டிச்சிடாத, என் குடும்பம் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக அபிராமி கிட்டே போகிறாங்க. அத்தை நான் விளக்கு போட்டுட்ட அத்தை அப்படின்னு சொல்லவும், திரும்ப திரும்ப போய் சொல்லிக்கிட்டே இருக்காத, என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ரூமில் ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அருண் வராங்க. என்னங்க ரெசார்ட் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க, ரொம்ப நல்லா இருந்தது ஐஸ்வர்யா, நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன், நீ முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா உட்கார வச்சுட்டு அருண் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா அப்படியே அருணையே பார்க்குறாங்க. நான் ரெசார்ட்டுக்கு உன்னோட பேரை தான் வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு அருண் சொல்லவும், எதுக்காகங்க என் பேரை வைக்கிறீங்க, அத்தை பேரை வைங்கிறாங்க ஐஸ்வர்யா. அவங்களா எனக்கு ரெசார்ட் வாங்கி கொடுத்தாங்க, நீ தானே வாங்கி கொடுத்த, அதனால் உன் பேர் தான் வைக்கணும் அப்படின்னு அருண் சொல்லவும், சரிங்க இப்போதைக்கு இந்த டாபிக் பற்றி வீட்டில் யார்கிட்டையும் பேச வேணாம், நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பீரோவிலேருந்து அவங்க அருணுக்காக வாங்கி வச்ச கோட் சூட் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே இன்னும் அருண் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகி, எனக்காக எதுக்கு ஐஸ்வர்யா இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு கேட்கவும், நீங்கள் ரெசார்ட்டோட ஓனர், இனிமேல் நீங்கள் கோட் சூட் தான் போடணும், இந்த மாதிரி பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல அருண் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து சரி நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து போகிறாங்க. போடா போ, எனக்கு இதுதான் வேணும், இதுக்காக தானே இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னு ஐஸ்வர்யா அப்படியே மைண்ட் வாய்ஸ்லேயே யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா அபிராமி கிட்ட எப்படி விளக்கு போட்டதை ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு நிற்கிறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.